வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.5ல 6 சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எஃப் எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போடணும். மைனஸ் 1 இருக்குது. ஸோ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ ஏ இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் வேல்யூ 1 மைனஸ் 2x ஸ்கொயரா? 2 இன்ட்டு 1 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிருமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் எஃப் ஆஃப் எஃப். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எஃப். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எஃப் ஆஃப் எஃப் தெரியுமா? ஸோ அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயரா? ஸோ அதை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயரை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.